ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஈஸியான ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக சாக்லேட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். 20 கிராம் கோகோ பவுடர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 கிராம் நெய். அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கண்டென்ஸ்டு மில்கை ஊற்றிக்கலாம். 200 கிராம் கண்டென்ஸ்டு மில்கை ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுருக்க கோகோ பவுடர் 20 கிராம் அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே நம்ம லோ ஃப்ளேம் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கலரி விடுங்க, கட்டிப்படாமல் நல்லா கலருங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் சாக்லேட் வாங்கி தரத்துக்கு பதில் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஒரு லட்டு மேக்ஸிமமாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையெல்லாம் கொடுக்காதீங்க. இதில் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இது உடம்புக்கு நல்லது இல்லை. எப்போனா கொடுங்க, அடிக்கடிலாம் இதே செஞ்சு கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டிப்படாமல் கலரி விடுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு கலரி விடுங்க. கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 10 கிராம் நெய்யில் 5 கிராம் நெய்யை ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய்யை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாதி ஊற்றிட்டு பாதி வச்சுக்கோங்க தட்டில் கிரீஸ் பண்ணுறதுக்கு. நல்லா கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லது பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கடாயில் ஒட்டாமல் வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வரணும். எல்லாம் சேர்ந்த மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான பதம். நல்லா கலரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த வீடியோ இவ்வளோ லாங்காக இருக்குன்னா, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை லாங்காக போஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா இதை நான் 1 மினிட்லேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அப்படி டியூரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் குறைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் என்னோடய சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுடைய சஜஷன்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி அடுத்ததாக என்ன டிஷ்ஷு செய்யலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காயிடுச்சு. அப்படியே சேர்ந்த மாதிரி அல்வா மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ தட்டில் நெய் லைட்டாக ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த சாக்லேட் லட்டு மிக்ஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அந்த மிக்ஸு கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆற வரையும் விட்டுட்டு அப்புறம் லட்டு ஷேப்பில் பிடிச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சாக்லேட் லட்டு ரெடி.